சாம்பார் அரிசிங்கிறது பெண்களுக்கானது, மாப்பிள்ளை சம்பாங்கிறது ஆண்களுக்கானது. அதே மாதிரி கருங்குருவைக்கு வந்து இயற்கை வகைகளானே பேர் அதுக்கு. அந்த அரிசி பேர் வெறும் அரிசி. நான் மருந்தை பற்றியே பேசல, நான் சொல்கிறதெல்லாம் அரிசி வகைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ ஆமாம், மாப்பிள்ளை சம்பாங்கிறது அரிசி தான், கருங்குருவைங்கிறது அரிசி தான். இந்த பாரம்பரிய அரிசிகள் அவ்வளோ மகத்துவமானது, அவ்வளோ உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரியான நல்ல நல்ல மரபு உணவு பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு போனதுனால உடம்பு ஃபாஸ்ட்டாக கெட்டு போயிடுச்சு. அப்போது இந்த மரபு உணவுகளுக்கு மாறுறது ரொம்ப அவசியம். இவங்களை தவிர்க்க வேண்டியது, இந்த குழந்தையின்மை சார்ந்து இருக்கக்கூடியவங்க தவிர்க்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கிறது கண்டிப்பாக கலப்படமான உணவுகளை கம்பல்சரி நிறுத்தி ஆகணும். 100% இயற்கை உணவுகளுக்கு மாறி ஆகணும். எண்ணெய் சரி இல்லையா, எண்ணெயை மாற்றுங்க, சுத்தமான கடலெண்ணெய்க்கு வாங்க. அரிசி பருப்பு சரி இல்லையா, அரிசி பருப்பு எல்லாமே மாற்றுங்க. செம்மண் கட்டின துவரம் பருப்புக்கு மாறணும். நம்ம மரபு அரிசிகளான கிச்சிலி சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான மரபு உணவுகள் டோட்டலாக மாறிடும். அதே மாதிரி வந்து கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறுத்திடணும். குறிப்பாக இருவருமே பேதிக்கு எடுத்துக்கணும். அடிக்கடி பேதி மருந்து கொடுத்து குடலுக்கு கூடிய பேதிக்கு வந்து சரி பண்ணணும். உடலுக்கு கூடிய கழிவுகள் வெளியேற்றணும். உடல் உஷ்ணத்தை குறைச்சிக்கணும். இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து யாரெல்லாம் இந்த குளிக்காமல், அந்த என்ன சொல்கிறது, யூரின் மோஷன் போகாமல் அடக்கி வச்சுக்கிட்டும் சரியான குளிக்கல், உடல் சுத்தம் இல்லாமல் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்கன்னா கருத்தங்கிறது கஷ்டம்.